ஆனா இங்க ஒரு சின்ன பையன் கிளாஸ் ரூம்ல யார் கூடயும் பழகக்கூடாது பேசக்கூடாதுன்னு தனியா வச்சிருக்காங்க. அவன் தனியா அந்த மூலையில தான் உட்காந்து படிக்கணும். அதுக்கு ஒரே காரணம் அவன் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல இருந்து வந்த பையன். இப்படி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல இருந்து வந்த பையன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பையனை வந்து மொத்த சமுதாயமும் மொத்த நாடும் அவனை வந்து படிக்க விடாம முன்னேற விடாம தடுக்குது. இது எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சிட்டு அந்த நாட்டுக்கு தேவையான சட்ட புத்தகத்தையே எழுதுற அளவுக்கு, அது மட்டும் இல்ல, அமெரிக்காவுல கொலம்பியா பல்கலைக்கழகத்துல உள்ள ஸ்டூடெண்ட் வந்து அவனோட புக்கை படிக்கிற அளவுக்கு, அவன் எழுதின ஒரு புத்தகத்தை படிக்கிற அளவுக்கு அவன் வந்து வளர்றான். அதுதான் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவர் வந்து மத்திய பிரதேசத்துல ராம்ஜி பீமாபாய் அவங்களுக்கு 14வது பையனா பிறக்கிறாரு. 1891 வருஷம் ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்காரு. இவரோட கதை மொத்த கதையும் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்காட்டியும் ரொம்ப முக்கியமான அவர் வாழ்க்கையில நடந்த ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட், முக்கியமான சம்பவங்களை பத்தி மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அம்பேத்கர் வந்து சின்ன வயசுல வந்து படிக்கிறதுக்காக கிளாஸ் ரூமுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிரைமரி ஸ்கூல் படிக்கும்போது கிளாஸ் ரூமுக்குள்ள வராரு. வந்து அங்க இருக்க ஸ்டூடெண்ட் கூட வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே எல்லா ஸ்டூடெண்ட்டும் டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு வெளியில போறாங்க. அப்ப இவருக்கு பயங்கர ஷாக் இருக்குது, என்னடா அப்படின்ட்டு. அப்ப அங்க இருக்கிற டீச்சர் முத கொண்டு சொல்றாரு, இல்லப்பா நீ படிக்கணும் அப்படின்னா நீ வந்து நாளையில இருந்து நீ வந்து ஒரு ஒரு சாக்கு பையன் எடுத்துட்டு வா, அதை விரிச்சு தனியா அந்த மூலையில வந்து உட்காந்துக்க, கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படின்னு எடுத்தோம்னா கண்டிப்பா அந்த மூலையில வந்து உட்காந்து தான் படிக்கணும். மறுநாள்ல இருந்து இந்த பையன் பள்ளியிடத்துக்கு வரும்போதே ஒரு சாக்கு பையோட வரான். வந்து அவன் வந்து கிளாஸ்ல அவனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல அப்படி ஒரு மூலையில தான் அந்த சாக்கை விரிச்சிட்டு உட்காந்து படிக்கிறான். அங்க இருக்க மற்ற ஸ்டூடெண்ட் கூட அவன் பேசக்கூடாது, பழகக்கூடாது, விளையாடக்கூடாது. சின்ன பையங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், சின்ன பையன். ஏன் வாத்தியார்கிட்ட பேசக்கூடாது, எதன் டவுட்னா கேட்கக்கூடாது. அதுக்கு ஒரே காரணம் அவன் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல இருந்து வந்த பையன் அப்படிங்கிற ஒரே ரீசன் தான். குடிக்கிற தண்ணி குடிக்கும்போது கூட அவனுக்கு தண்ணி வேணும்னா அங்க ஸ்கூல்ல வேலை பார்க்குற பியூன்ட்ட சொல்லணும். அவரு கண்டிப்பா ஒரு மேல் ஜாதின்னு சொல்ற மேல் சமூகத்துல இருந்து வந்தவராக தான் இருப்பாரு. அவரு தண்ணி கொண்டு வந்து அந்த பையனுக்கு அப்படி மேல இருந்து அப்படி தண்ணி வந்து ஊத்துவாரு கப்புல வச்சு. அப்ப அந்த பையன் அதை வந்து கீழே இருந்து கையை வச்சு அப்படி பிடிச்சி குடிக்கணும். ஏன்னா கை வந்து அந்த கப்புல பற்றக்கூடாதான். அப்படி சப்போஸ் தண்ணி குடிக்கும்போது அந்த தண்ணி வந்து கீழே விழுந்து சிந்திட்டுன்னா அதை அவன் தான் கிளீன் பண்ணணும். இந்த பையன் சின்ன பையனுக்கு வந்து என்ன தெரியும்? இந்த பையன் அழுறதை தவிர இந்த பையனுக்கு அந்த வயசுல என்ன தெரியும்? இப்படி படிச்ச பையன் கடைசியில வந்து 4th ஸ்டாண்டர்ட் முடிச்சிடறான். 4th ஸ்டாண்டர்ட் முடிச்சா பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த சமுதாயத்துல, அந்த பர்டிகுலர் சமுதாயத்துல இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு 4th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கான். இந்த அளவுக்கு பெரிய படிப்பு படிச்சது யாருமே கிடையாது. அவனோட ஸ்கூல் லைஃப்பை முடிச்சு, காலேஜ் லைஃப்பை முடிச்சு, அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்குலாம் போறான். வெளிநாட்டு அமெரிக்காவில் போய் அவனோட மாஸ்டர் டிகிரிஸ்லாம் பண்றான். அமெரிக்காவில் போய் ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பரோடாங் நாட்டு மன்னரோட சப்போர்ட் கிடைக்குது மேல் படிப்பு படிக்கிறதுக்காக. அந்த நாட்டு மன்னரோட சப்போர்ட்னால லண்டன்ல போய் படிக்கிறான். அப்படி அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல இருந்து உயர்கல்விக்காக வெளிநாட்டுல போய் படிச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பேர் அந்த அம்பேத்கர் வாங்குறாரு. அவரோட படிப்பை சொல்றேன் கேளுங்க. பிஏ, எம்ஏ, எம்எஸ்சி, பிஎஸ்சி, பிஹெச்டி, எல்எல்டி, டிலிட், பாரிஸ்டர் அட் லா. நம்ம சுதந்திர இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சர், அதாவது நம்ம நாட்டை வழி நடத்துற சட்டங்களையே எழுதினது பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் தான். அதுபோக 2 தடவை வந்து வட்டமேஜ மாநாட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. பாரத ரத்னா விருது வாங்கியிருக்கிறாரு. காந்தியடிகள் வந்து எப்படி உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு ஒண்ணு பண்ணாரோ அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்பேத்கர் அவர்களுக்கு தண்ணீர் சத்தியாகிரகம் அப்படின்னு ஒண்ணு பண்ணியிருந்தாரு. அது என்னன்னு பார்த்தா, அவரு இருந்த இடத்துல, கிராமத்துல, மகாராஷ்டிராவில் ஒரு இடத்துல இந்த தன்னை வந்து நான் உயர் ஜாதியில இருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லவங்க மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்கிற அந்த குளம், அந்த குளத்துல அந்த உயர் ஜாதிகாரங்களுக்கு மட்டுமே குடிக்கிறதுக்கு பெர்மிஷன் உண்டு. அவங்க குடிச்சிடலாம். அவங்க வீட்டில் உள்ள மாடு, நாய், இந்த மாதிரி விலங்குகள் கூட அதுல வந்து தண்ணி எடுத்து குடிச்சிடலாம். ஆனா தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த யாரும் வந்து அதுல வந்து தண்ணி குடிச்சிடக்கூடாது. ஏன்னா அது வந்து தீட்டான். இப்படி இருக்கும்போது அம்பேத்கர் அவர்கள் வந்து அவரை சார்ந்த மக்கள், தாழ்த்தப்பட்ட வகுப்புல இருந்து வந்த, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல இருந்து வந்த மக்களை ஒரு 5000 பேருக்கு மேல கூட்டிட்டு
அந்த குளத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் அவர் இறங்கி குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கூட போன மக்கள் எல்லாரும் இறங்கி அதில் போய் தண்ணி குடிக்கிறாங்க. அப்படி குடிச்சிட்டு கிளம்பி போறாங்க. இத கேள்விப்பட்ட அந்த உயர் ஜாதியினர் வந்து கல்லு கம்பு எல்லாம் எடுத்துட்டு அவங்கள பயங்கரமா தாக்குறாங்க. அவங்கள அடிச்சு அந்த இடத்துல இருந்து துரத்துறாங்க. துரத்தி விட்டுட்டு அதோட அது முடியல. துரத்தி விட்டது மட்டும் இல்லாம அவங்க வந்து அதுக்கு பிறகு அந்த அந்த குளத்துல பொது குளத்துல வந்து இவங்க தாழ்ந்த ஜாதி மக்கள் வந்து தண்ணி குடிச்சிட்டாங்க அப்படின்னு அதுக்கு ஏகப்பட்ட பூஜை பரிகாரங்கள்லாம் பண்ணி அந்த தீட்டு போகணுமா. அவங்க தாழ்த்தப்பட்ட ஜாதியில உள்ளவங்க வந்து குடிச்சிட்டாங்களாம். அதனால அதுல உள்ள தீட்டுகள்லாம் போறதுக்காக பயங்கரமா பூஜை மந்திரங்கள்லாம் பண்ணி அதை ரெடி பண்றாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டு அம்பேத்கர் என்னடா மனுஷங்க நீங்களாம் மனுஷங்க தானா அப்படின்னு பயங்கரமா கொதிச்சு எழுந்திருக்காரு. நாசிக் நகரத்துல அந்த ராமர் கோயில் ஒண்ணு இருக்குது. அந்த ராமர் கோயில்ல வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அங்க யாருமே போகக்கூடாது, வழிபடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ள உள்ள ஒரு சட்டம். இவர் அம்பேத்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பெரிய டீம் ரெடி பண்ணி 8000க்கு மேல இருக்கிற மாதிரி அவங்க மக்கள் தாழ்ந்த சமுதாயத்துல இருந்து வந்த மக்கள் ஒரு பெரிய டீம் ரெடி பண்ணி நேரு ராமர் கோயில் நோக்கி நடந்து போறாங்க. இதை கேள்விப்பட்டு ஏகப்பட்ட போலீஸ் பாதுகாப்போட ராமர் கோயில் நோக்கி நடந்து போறாங்க. இப்படி வந்து அம்பேத்கர் வந்து ஃபுல் டீமை கூட்டிட்டு அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை கூட்டிட்டு கோயிலுக்கு வராரு அப்படிங்கிறத கேள்விப்பட்ட அந்த உயர் வகுப்பை சேர்ந்த அந்த உயர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து அங்க போய் அவருக்கு முன்னாடி அங்க போய் கோயிலோட எல்லா வாசலையும் சுத்தி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்க உள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இவர் என்ன பண்றாருன்னா அம்பேத்கர் என்ன பண்றாருன்னா இவங்க மக்களை எல்லாத்தையும் அந்த கோயிலை சுத்தி கோயில் வளாகத்தை சுத்தி கோயில் வாசலை சுத்தி எல்லா இடமும் உட்கார வச்சிருக்காரு. சரி நம்மள உள்ள விட மாட்டீங்கல்ல, அவங்க எப்படி போறாங்க உள்ள பாத்துடலாம் அப்படின்னு எல்லாரும் கோயிலை ஆக்கிரமிச்சு உட்காந்துடுறாங்க. கடைசி என்ன ஆகுதுன்னா 4-5 நாட்கள் கடந்து போகுது. இவங்களும் சரி இந்த உயர் ஜாதின்னு சொல்றவங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க அப்புறம் போயிடுவாங்க பாத்துடலாம் அப்படின்னு இருக்காங்க. நாட்களும் கடந்து போகுது. கடைசியில் என்னன்னா இனி திருவிழா வருது. ராமருக்கு வந்து தேர் இழுக்கணும். திருவிழா வருது, என்னடா பண்ண இவங்க இப்படி உட்காந்துருக்காங்களே சுத்தி என்ன பண்ண அப்படின்ட்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வராங்க. சரிப்பா நீங்களும் இனி வந்து கோயில்ல வந்து தேர் இழுக்கலாம், எல்லாருமே சேர்ந்து தேர் இழுப்போம். ஏன்னா திருவிழா கொண்டாடணுமே, திருவிழா கொண்டாடணுங்க ஒரு கட்டாயத்தில் இருக்காங்களே, நம்ம எல்லாருமே சேர்ந்து தேர் இழுப்போம் அப்படின்னு ஒரு முடிவு வராங்க. ஓகே அப்படின்னு நம்ம அம்பேத்கர் அவர்களும் சரி உண்மைதான் நினைச்சு அவரும் அந்த போராட்டத்தை வந்து கைவிட்டுட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து நீ தேர் இழுக்கலாம் அப்படிங்கும்போது அப்படின்னு நம்பி இருக்கும்போது அவங்க அந்த உயர் சமுதாயத்தை சேர்ந்த அந்த மக்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க அந்த தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் வர்றதுக்கு முன்னாடி இவரோட அம்பேத்கரோட டீம் வந்து வர்றதுக்கு முன்னாடி அவசரமா ரொம்ப வேகமா வந்து அந்த கோயில உள்ள தேரை வந்து இழுத்து கொண்டு விட்டுருந்தாங்க. இந்த கோயில் விஷயத்திலையும் அவர் வந்து இந்த உயர் ஜாதி மக்களால வந்து இப்படி நசுக்கப்படுறாரு, அமுக்கப்படுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அம்பேத்கருக்கு என்னடா நீங்கெல்லாம் மனுஷ வம்சம் தானா இல்ல என்ன அப்படின்னு பயங்கரமா அவருக்கு வந்து கோபம் வருது. தான் ஒரு தாழ்ந்த சமூகத்திலிருந்து வந்த ஒரே காரணத்துக்காக அமுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு வளர்ந்தவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். சக மனுஷனை ஜாதி பாகுபாடு பார்க்காம நீ தாழ்ந்த சமூகத்துல இருந்து வந்தவன் நான் உயர்ந்த சமூகத்துல இருந்து வந்தவன் அப்படிங்க பாகுபாடு பார்க்காம நம்ம என்னைக்கு வந்து வாழ்றோமோ அன்னைக்குதான் நாம படிச்ச படிப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த மாதிரி ஜாதியை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நாம வந்து படிச்சாலும் அந்த படிப்புக்கு வந்து ஒரு அர்த்தம் இல்லை அப்படிங்கிறத சொல்லி சக மாணவர்களை நம்ம கூட பழகிற சக ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம எப்போதுமே ஒரே மாதிரி வழி நடத்துவோம்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.